சுரேஷை மறுபடியும் வேலையில் ஜாயின் பண்ண சொன்னதுனால சுரேஷ் ரொம்ப சந்தோஷமா உற்சாகமாக கிளம்புறாங்க. அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரொம்ப கெத்தாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கே மதியம் காலேஜ் போகிறதுக்காக கிளம்பி நின்றுட்டு இருக்காங்க. இங்கே சுரேஷ் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, நான் இன்னைக்கு வேலையில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சுரேஷ் சொன்னதும், நீ நல்லா இருடா, நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இங்கே சுரேஷோட அண்ணனும், இங்கே பாருடா சுரேஷ், தேவையில்லாத வேலைலாம் மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்காத, கவனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க. இங்கே சுரேஷோட அண்ணியும், இங்கே பாருடா சுரேஷ், இந்த வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் உனக்கு கிடச்சிருக்கு, இதை காப்பாற்றிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான். மறுபடியும் தங்கராஜ் அண்ணன் அதை செய்ய சொன்னாங்க இதை செய்ய சொன்னாங்கன்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம். இங்கே மறுபடியும் உன் பேரை நீயே கெடுத்துக்கிடாத, மறுபடியும் வேலை போச்சுன்னா உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இங்கே வந்து மலர் வந்து சுரேஷ்க்கு பற்றி சொல்கிறாங்க. சரிங்க, நீ போதும் நீ அட்வைஸ், நான் கிளம்புறேன், இனிமேல் நான் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு சுரேஷ் சொல்கிறாங்க. உடனே மலர் இருந்துக்கிட்டு, இங்கே பாருடா சுரேஷ், மதியம் உன் ஒய்ஃப் தானே, உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இங்கே சுரேஷ் வந்து யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்ன யோசிச்சுட்டே இருக்க, மதிக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும், இங்கே மதிக்கிட்ட போயிட்டு சுரேஷ், சரி நான் இன்றைக்கி வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு, சரி ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது சுரேஷ் கிட்ட சொன்னதும், சுரேஷ் வந்துட்டு, என்ன இவ்வளோ புரிஞ்சிக்கவே முடியலையே, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சுரேஷ், மதியம் போகும்போது அங்கே ஃபஸ்ட் ஸ்டாப்பில் விட்டுட்டு போயிடலாம்ல அப்படின்ட்டு எங்கள் மலர் சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துட்டு, இல்லை நானே போய்க்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு, சரி எனக்கு நேரம் ஆயிடுச்சு அண்ணி, நான் சீக்கிரமாக போயிட்டு இன்றைக்கி வேலையில் ஜாயின் பண்ணணும், நான் வர்றேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க சுரேஷ். இங்கே மலர் இருந்துக்கிட்ட மதிக்கிட்ட, இங்கே பாரு மதி, அவன் எவ்வளோ கனவோட அந்த ட்ரெஸ்ஸை போட்டான்னு தெரியுமா, அது போனதுலேருந்து அவன் முகத்தை பார்க்கவே முடியல, இன்றைக்கி தான் அவன் முகத்தில் சந்தோஷமே தெரியுது அப்படின்ட்டு மலர் மதிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.